தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய அஜித்குமாரின் கொலை வழக்கில், மரண வழக்கில் உடனடியாக நிகிதாவை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், நிகிதா பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என எல்லா முனைகளிலிருந்தும் குரல்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. மிக குறிப்பாக உயிரிழந்த திரு அஜித்குமாரினுடைய தாயாரும் அவருடைய தம்பியும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த வழக்கினுடைய சாட்சிகளை கைது செய்யப்பட்டாலும் கூட ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்த இப்போ இந்த கஸ்டோடியெல்லாம் சட்டவிரோதமாக கொலை செய்ததாக கைதாகி இருக்கக்கூடிய அந்த 5 பேரில் பிரதான குற்றவாளியான A1 தன்னுடைய ஆட்களை மூலமாக மிரட்டி இருக்கிறார், சாட்சிகளை மிரட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி பேசுபொருளாக பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இதை தெரியப்படுத்திய பிறகு தமிழ்நாடு அரசு ஆயுதம் ஏந்திய 2 காவலர்களை பாதுகாப்புக்காக ஐவிட்னஸாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ எடுத்த சக்தீஸ்வரனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி விவரங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வெலோன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. அஜித்குமாரினுடைய கொலை அப்படிங்கிறது தான் அது சட்டவிரோதமாக தனிப்படை என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க கூப்பிட்டு போய் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார்கள்ங்கிறது அதனுடைய விசாரணை கமிஷன். ஒரு பக்கம் நீதியரசர் சுந்தர் அவர்கள், நீதிபதி அவர்கள், அவருடைய கமிஷன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுடைய என்கொயரி தனியாக போயிட்டுருக்கு. சிபிஐ உள்ளே வருவதற்கான ப்ராசஸ் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் நிகிதாவே 2 வெவ்வேறு விதமான விஷயங்களை பேசி வீடியோக்களை போட்டுட்டு முதல் வீடியோவில் ஒன்று சொன்னீங்க, இறந்த பிறகு வேற ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு அது பிரச்சனை ஆகிறது. நிகிதாவினுடைய பின்புலம் எவ்வளவு சீட்டிங் கேஸ் இருந்தது என்கிறதெல்லாம் வெளிவருவதற்குள் இப்போது சாட்சிகள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த ஒரு சிக்கல், அதனுடைய சர்ச்சை எழுந்திருக்கிறது. அதற்கு காவல்துறை உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கன்மணியும் போட்டிருக்கிறாங்க. முதல்ல என்ன புகார் கொடுக்கப்பட்டதுங்கிறத பார்த்துடலாம். இந்த வழக்கில் நேரடியாக போய் கோர்ட்டில் சாட்சி சொன்னது திரு சக்தீஸ்வரன் என்கிறவர். அவர் அதே 2 ஆலயங்களிலும் 2 கோயில்லையும் கடந்த 2.5 ஆண்டுகளாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரும் அங்கே ஊழியராக இருக்கார். அவர் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு உள்ளே வச்சு காவலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் தாக்குறாங்க. அஜித்குமார் அடிக்கக்கூடிய சத்தம் என்பது ரொம்ப அதிகமாக கேட்குது. ஐயோ என்னன்னு பார்ப்பதற்காக கழிவறையில் போய் இருந்துக்கிட்டு பார்த்துருக்கிறார். அங்கே நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு தான் அவர் வீடியோவாக எடுத்தது தான் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணப்பட்டதும் இந்த தடியை வைத்து அடிக்கக்கூடிய வீடியோவும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவர் டாய்லெட்லேருந்து யாரோ பார்க்குறாங்களோங்கிற மாதிரி யாரோ கிட்ட இதை நோக்கி வர்ற மாதிரி இருந்ததுனால அவர் அங்கேருந்து தப்பி வெளியேறி விடுகிறாருங்கிற ஒரு சூழல் இருக்குது. அவர் சொல்கிறார், இது மட்டுமல்ல, மிளகாய் பிடி வாங்கிட்டு வந்தது உண்மை, யார் அனுப்பி வாங்கிட்டு வந்தாங்க, அதுக்கு பிறகு அந்த மிளகாய் பிடியை வைத்து எந்த மாதிரியான சித்திரவதைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நீதிமன்றத்திலையும் அதை சொல்லியிருக்கேன். சம்மந்தப்பட்டவங்க எல்லார் குறித்தும் நான் தகவல்களை தந்திருக்கேன். ஆனால் இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இருக்குமான்னு தெரியலங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டோடு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள், ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜஸ்டிஸ் AD மரியா கிளாட் ஆகிய 2 நீதிபதிகளுடைய அமர்வின் அந்த டைரக்ஷன்ஸ்க்கு எதிரானதாகவும் இருக்கிறது. சாட்சிகளுக்கான ப்ரொடெக்ஷனை அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன சூழலில் இவர் எதன் அடிப்படையில் என்ன முகாந்திரத்தில் சொல்லுகிறார் அப்படின்னும் போது தான் DGP எழுதிய கடிதத்தில் அவர் அதை தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, the state shall provide necessary protection to all the eyewitnesses of the case அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த வழக்கில் A1 S ராஜா என்கிற தனிப்படை காவலர் அவர் தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த டீமுக்கு மொத்தம் 6 பேர் கொண்ட டீமு. இப்போ இதுலேயே ஒரு மர்மம் இன்னும் விலகாமல் இருக்குது. 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனால் 5 பேரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு காவலர் யாருங்கிற கேள்வி நமக்கு தொக்கி நிற்கிது. அவர் ஒருவேளை இந்த சம்பவத்தில் இவரை கடத்தி கொண்டு போய், ஏன்னா இது கஸ்டடின்னு சொல்ல முடியாத லெவலுக்கு இருக்குன்னு வைங்களேன், FIR போடாத கேஸில் எப்படி கஸ்டடி எடுப்பீங்கன்னு அடுத்த கேள்வி வரும். கிட்டத்தட்ட கடத்தல் மற்றும் கூட்டுப்படுகொலைங்கிற கணக்கில் தான் இது வருது. பட் ஆஃப்கோர்ஸ் இந்த இதில் வரும்போது இவங்களை கூட்டுட்டு போனதில் 6வது நபர் வரலையா, இல்லை அவர் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறாரா, அவருடைய நிலை என்ன ஆனது அப்படிங்கிறது ஒரு தனி விவாதமாக இருக்குது. இப்போ இந்த தலைமை காவலர் S ராஜாங்கிறவர், அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மற்றும் பல குற்ற பின்னணி உடைய நபர்களுடன் நேரடியாக நெருங்கிய தொடர்பில் அவர்களை தனக்கு கீழ் பயன்படுத்துகிற நிலையில் நபராக உள்ளார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏன்னா இவர் காவல்படையில் இருக்கும் பொழுது ரவுடிகள் அவங்களுடைய தொடர்ந்து மற்றதில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களோட ஒரு முக்கியமான லிங்கில் அவர் இருக்கார். இருந்துக்கிட்டு அவர்களை பல சட்டவிரோதமான காரியங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 28/6/2025 அன்றைக்கு சனிக்கிழமை காலையில் அவர் ராஜா அவர்களை நான் பார்த்தபோது என்னை கடுமையாக மிரட்டினார்,
நீ அங்கே இருந்திருக்க, கோயிலுக்கு போயிருக்க, வந்திருக்க, நாங்கள் கூப்பிட்டுட்டு போயிட்டோம், அடிச்சிருக்கோம், இந்த விவகாரத்தெல்லாம் பற்றி நீ எங்கேயும் சொல்லக்கூடாது. அப்போ வந்து கஸ்டடியில் தான் இருக்கார். கஸ்டடினா சட்டவிரோதமாக கொண்டு போய் இவங்க 4 இடம் மாற்றிருக்காங்கல்ல, 4 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் ஆண்கள் விடுதின்னு நினைக்கிறேன், விடுதி அங்கே ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல்னு ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதிராவிடர் நல மருத்துவமனைக்கு அங்கே கூப்பிட்டுட்டு போய் அங்கே வச்சு அடிக்கிறாங்க. 3வது ஒரு தனியார் தோப்புக்கு கொண்டு போய் அடிக்கிறாங்க. நீங்கள் யோசிங்க, சட்டவிரோதமான கஸ்டடி, சட்டவிரோதம்னும் போது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. தனியார் தோப்பு, நம்ம ஊர்லலாம் பண்ணை வீடு பண்ணை பங்களான்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கே தோப்பும்பாங்க அந்த பக்கத்தில். அப்போ தனியாருக்கு சொந்தமான ஒரு தோப்புக்குள்ளே கொண்டு போய் வச்சு அங்கே அடிச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு தான் ஆலயத்தோடு சேர்ந்த, கோயிலோடு சேர்ந்த கோசாலைக்கு கொண்டு வந்து அடிச்சிருக்கிறாங்கங்கிற விஷயங்களை இப்போ சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவிலேயே இந்த 4 விஷயங்களையும் இந்த எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கங்கிறத எதிர்த்தரப்புங்கிறது இந்த வழக்கு தொடுத்தவர்கள் தரப்பில் பதிவு பண்ணதை தன்னுடைய உத்தரவில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ இந்த 4 இடத்துல வைத்து அடித்த போது அந்த கோசாலைக்கு போகும்போது ஆப்வியஸாக அங்கே வச்சு அடிக்கும்போது இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம், இது சம்மந்தமாக எதுவும் மூச்சு விடக்கூடாது, உனக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் நீ எங்ககிட்ட சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு மிரட்டலாகவும் அது இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த டார்ச்சர் ஃபுட்டேஜ் வீடியோவை நான் தான் எடுத்து நீதிமன்றத்தில் கொடுத்த பிறகு எனக்கும் என் சார்ந்தோரினுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ளாகி இருக்கிறேன். இதனால் பிற சாட்சிகளும் இதே நிலைமையில் இருக்கிறதுனால நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி எங்களுக்கு பாதுகாப்புங்கிறது அவசியமானதாக இருக்குது. எனவே எங்கள் அத்தனை பேருக்கும் அந்த கடைசி பாயிண்ட் தான் மிக முக்கியமானது. திருபுவனம் அல்லாத வேறு மாவட்ட வேறு சரகத்திலிருந்து காவலர்களை அழைத்து வந்து பாதுகாப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், வேண்டுகிறேன் அப்படின்னுட்டு அவர் கொண்டு வருகிறார். தன்னுடைய கடிதமாக எழுதி தமிழ்நாட்டினுடைய டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு அவர் அதை மெயிலாக போடுறாரு. சங்கர் ஜிவால் அவர்கள் அதற்கு பிறகு நம்முடைய டிஜிபி பார்த்துட்டு உடனடியாக 2 கன்மேனை ப்ரொடெக்ஷனுக்கு சக்தீஸ்வரனுக்கு அரசின் சார்பில் போலீஸ் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள். அந்த காவலர்களை கூப்பிட்டு வந்துட்டு பணியில் உள்ளே இறக்குகிறார்கள். அவங்க ரொட்டேஷன் பேசிஸில் 12 மணி நேரத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அவரோடு சாட்சிக்கு பாதுகாப்பாக, நேரில் கண்ட சாட்சியாக இருக்கும் சக்தீஸ்வரனுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அதாவது ஒரு கன்மேன் பாதுகாப்போடு போகிற வருகிற இடங்கள் எல்லாம் கூட போகிறது அப்படிங்கிற மாதிரியான இடத்தில் தான் இது வந்து நின்று இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் அதே போல் அவருடைய வழக்கறிஞருமே கூட பல விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம், தொடர்ந்து எங்களால் தூங்க முடியல. ஏன்னா அந்த பக்கம் அவங்கெல்லாம் போலீஸ்காரங்க, போலீஸோட தொடர்பு இருந்த ரவுடிகள் இருக்கிறார்கள். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லை அவங்களால நம்ம டார்கெட் பண்ணப்படுறோமோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது என்பதையும் அவர் தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணுறாரு. ஸோ இதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இல்லை போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படலைன்னா அது நீதிமன்றம் சொன்னதை மீறக்கூடிய செயலாக, நீதிமன்ற அவமதிப்புக்குரியதாகவும் மாறும் அப்படின்னு அவர் தரப்பு வழக்கறிஞர் சொன்னதன் பிறகு தான் இந்த இதில் ஒரு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக இப்படியான விஷயங்களுக்கு பிறகு ஒரு வழியாக சாட்சிகளுக்கான பாதுகாப்பு. இன்னொரு பக்கம் மாவட்ட நீதிபதி ஜஸ்டிஸ் திரு ஜான் அவர்கள், அவர் ஜான் சுந்தர்லால் அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான சாட்சிகளை அவர் அங்கே விசாரித்து ஆவணங்களை திரட்டிக்கிட்டு இருக்காருங்கிற செய்திகள் இருக்குது. அரசு தரப்பில் அது நீங்கள் டிஎஸ்பியில் தொடங்கி எஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் இந்த சிசிடிவிலாம் அப்பயே கைப்பற்றி அவங்களுடைய ஸ்பெஷல் டிவிஷன் செல்லுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், ஆதாரங்கள் என பல விஷயங்களை நீதிபதி சுந்தர் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஜான் சுந்தர் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. அவர் 2 நாட்களாக பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ், கால் டீட்டெயில்ஸும் அவர் வாங்கியிருக்கிறாருங்கிற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எவிடன்சஸ்னுடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது விசாரணை நீதித்துறை நடுவருக்கு ப்ராப்பராக 2 நாளும் போயிருக்கிறது. முதல் நாள் ஒரு 11 மணி நேரம் வரைக்கும் அவர் அங்கிருந்து விரிவாக என்கொயரியை மேற்கொண்டார் என்கிற செய்தி இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு பொதுவான கேள்வியாக இருக்கக்கூடியது, இந்த நீதித்துறை நடுவர் விசாரணையில் குற்றம் சாட்டிய இது எல்லாத்துக்கும் காரணமாக அவர்தான் எடுத்திருப்பார் என்கிற சந்தேகத்தை தன்னுடைய புகாரில் அழுத்தமாக பேசிய முதல் கட்டத்தில் பேசிய நிக்கிதா, முனைவர் நிக்கிதா, ஏன்னா இப்போ டாக்டர் இல்லை, எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ நிக்கிதா பேராசிரியராக பணியாற்றக்கூடிய நிக்கிதா அவர்கள் அவங்க விசாரணைக்கு வந்தாங்களா, அவங்களுடைய சிடிஆர் உட்பட மற்ற விஷயங்கள்
திரட்டப்பட்டு நீதித்துறையினரிடம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஜித் அவர்களின் அம்மா ஒரு 4 கேள்விகளை எழுப்புறாங்க. இந்த 4 கேள்வி 4 பாயிண்ட்ஸு அதனோட சேர்த்து காவல்துறை மிக நிச்சயமாக அந்த புகார் கொடுத்த நிகிதா அவர்களை விசாரிக்க வேண்டும்ங்கிறது அவங்களுடைய அழுத்தமான ஒரு வலியுறுத்தலாக இருக்கிறது. முதல் கேள்வியாக அஜித் அவர்களுடைய அம்மா எழுப்பக்கூடிய தாயார், நகை காருக்குள் இருப்பது தெரிந்து அவங்க எப்படி சாவி கொடுத்தாங்க? நீங்கள் ஒரு சின்ன 1/4 பவுனாக இருந்தாலும் கூட அது ரொம்ப கான்ஷியஸாக அதை யோசிக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. பவுன் வைக்கக்கூடிய விலை நமக்கு தெரியும். என் பையன் அப்படிப்பட்டதை செய்ய மாட்டான். அது ஆப்வியஸாக நிச்சயமாக அவருடைய வளர்ப்பு அப்படிங்கிற இடத்திலிருந்து அவங்க சொல்லக்கூடியது. ஆனால் நகை காருக்குள்ளே இருக்குன்னா அவங்க பொருள் இருக்கும்போது அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார். 2வது, காவல்துறை விசாரிக்கிறதுனா புகார் கொடுத்தவங்க குற்றம் சாட்டப்பட்டது, என் பையன் மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க, சரிங்க, சொன்னவங்களை இல்லாமல் எப்படி 2 பேரையும் வச்சு தானே நீங்கள் விசாரிச்சிருக்கணும். தாயார் கேட்கக்கூடியது 2 பேரையும் வச்சு விசாரிக்காமல் என் பையனை மட்டும் அப்போ நீங்கள் முன்முடிவோட அவன் தான் திருடி இருப்பாங்கிற எண்ணத்தோட நீங்கள் ஆரம்பத்திலேயே கூப்பிட்டுட்டு போய் அடித்து ஒத்துக்க சொல்லியிருக்கிறீங்க என்கிற ஒரு எண்ணம் தானே அதிலிருந்து வருகிறது. புகார் கொடுத்த பொண்ணு இல்லாமலே நீங்கள் எப்படி விசாரிப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை காவல்துறையை நோக்கி அவங்க எழுப்புகிறாங்க. 3வது, நிகிதா அவர்கள் என்ன செய்தார்கள் என இதுவரை தெரியவில்லை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தரப்பில் இருக்கக்கூடியது ஒரு மூடு மந்திரமாகவே இருக்குது. நீங்கள் அவங்க யார், அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்துருச்சு. எத்தனை சீட்டிங் கேஸ் இருக்குது, குடும்பமாக அப்பயே இப்போடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ வெளியில் வந்துருச்சு. ஆனால் அவங்க அங்கே வந்ததுலேருந்து கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கப்பட்டது, என்ன ஃபார்மாலிட்டிஸ் எடுக்கப்பட்டது என்று எதுவுமே சுத்தமாக வெளியில் வராமல் தொடர்ந்து ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் போலவே இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போவும் இருக்கிறது. அது இன்னும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த அம்மா ரோல் இதில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னவா இருக்குது, என்ன அனுமானத்தில் அவங்க என் பையன்தான் பண்ணியிருப்பாங்கிற இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறாங்க. அப்போ அந்த அம்மாவினுடைய இதை ஏன் வெளிப்படைத்தன்மையாக பதிவுகளாக இல்லை இவ்வளவான பிறகுங்கிறது தாயாருடைய 3வது கேள்வி. 4வது, என் பையன் பட்ட சித்திரவதைக்கு அந்த அம்மா பதில் சொல்லணும், நிகிதாவை நீங்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் 4வதான அவங்களுடைய கோரிக்கையாக வலியுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவருடைய தம்பி அஜித்குமார் அவர்களுடைய தம்பி நவீன் பேசும் பொழுது எனக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தேகம், நீங்கள் முதல்ல அந்த அம்மாட்ட குற்றம் சொல்கிறாங்கன்னா சரிம்மா, நீங்கள் போட்டுக்கிட்டு இறங்கி உள்ளே வைக்கலப்பா, வரும்போதே நாங்கள் கழட்டி வச்சுட்டு வந்தோங்கிறீங்க, கழட்டி பைக்குள்ளே தான் வச்சிங்களா, நகையோடு தான் நீங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்களாங்கிறது தான் காவல்துறை முதல்ல விசாரிச்சிருக்கணும். அதை செஞ்சுருந்தால் அண்ணனுக்கு இப்படி ஆகியிருக்காது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நவீன் அவர்கள் எழுப்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக சட்ட ரீதியாக என்னவோ என்னுடைய மகனுக்கு நேர்ந்த பிள்ளை அல்லது என்னுடைய அண்ணனுக்கு நேர்ந்ததை போல் அவங்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க 2 பேர் நின்னாலும் கூட இந்த கேள்வியில் இன்னமும் நிகிதா ஏன் பொதுவெளிக்கு வரணுங்கிறது இல்லை. நீதித்துறை நடுவருக்கு முன்னாடி போயிட்டு அதுக்கான சாட்சியங்களை அவங்க கொடுத்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டாலே சிக்கல் இல்லாமல் போயிடும். பல விதமான தேவையற்ற அனுமானங்களுக்கு இது வழிவகை செய்யாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். 8ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது வருது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதற்குள்ளாக மதுரை 4th அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய நீதிபதி திருமிகு ஜான் சுந்தர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்வார். இந்த என்கொயரி அப்படிங்கிறது அதனால தான் இவ்வளோ ரேப்பிடாக நடக்குது. நீங்கள் இந்த சனி ஞாயிறு உட்பட நிச்சயமாக இதனுடைய அடுத்த ப்ராக்ரஸ் என்பதை நோக்கி இதாக இந்த வழக்கு அதனுடைய விசாரணை அப்படிங்கிறத நோக்கி அவர் கொண்டு போய் முடித்து எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்தவரை அதனுடைய ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த விசாரணைக்குள் முடிஞ்சால் அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் அல்லது விரிவான அறிக்கைங்கிறத தாக்கல் செய்வோம் அப்படின்னுட்டு டீனாக இருக்கக்கூடியவங்க மருத்துவக் கல்லூரி தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அரசு துறையின் சார்பில் ஆவணங்கள் குறிப்பாக இந்த சிசிடிவி போன்ற விஷயங்கள் அது கரெக்டாக காப்பி பண்ணப்பட்டதா, டேம்பரிங் எதுவும் நடந்ததா, இது போன்ற விஷயங்களை செக் பண்ணி அந்த ப்ரொசீஜர் படி அதை வாங்கக்கூடியதற்கான உத்தரவும் போயிருக்கிறது. இதற்கு அடுத்து சாட்சிகளுக்கான பாதுகாப்பு, அதிகாரிகளின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஆகிய அத்தனை விவரங்களையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். 8ஆம் தேதி விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே இதில் மேலதிக விஷயங்கள் அப்படிங்கிறதுனுடைய அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். உள்ளபடியே அந்த அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சாட்சிகள் உள்ளாகப்பட்டது என்பது மோசமானது. ஆனால் துரித கதியில் அதன் மீதான நடவடிக்கை என்கிற இடத்திலிருந்து ஆர்ம்டு போலீஸஸ் 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. வெறும் சக்தி சரணுக்கு மாத்திரமல்ல,
சம்பந்தப்பட்ட அல்லது சாட்சியங்களாக முன் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அதை கொடுப்பது என்பது இன்னும் உகந்ததாக இருக்கும். அடுத்தது ட்ரையல் ப்ராசஸ் நோக்கி இதை சிறப்பாக நகர்த்தணும், நடத்தி அதை லீகல் கன்விக்ஷனை நோக்கி கொண்டு போகணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்த நிலையில் எப்படி போகுதுன்னு பேசுவோம்.